எங்களை உள்ளே விட்டு தான் ஆகணும். உள்ளனா இந்த இடத்த பிளாஷ் பண்ணுறோம் நாங்கள். அலப்பறதான் இந்த இடத்துல எங்களை பற்றி யாருக்குமே தெரியாது. நாங்கள் ராணுவ படை வாக்கு இருக்கா? இல்லை ப்ரோ. ஆனால் விஜய் எங்களுக்கு பிடிக்காதனால பார்க்க வரோம் நாங்கள். எதனால என்ன நினச்சாலும் இல்லை, எங்களை உள்ளே விட்டு தான் ஆகணும். உள்ளனா இந்த இடத்த பிளாஷ் பண்ணுறோம் நாங்கள். அலப்பறதான் இந்த இடத்துல எங்களை பற்றி யாருக்குமே தெரியாது. நாங்கள் ராணுவ படை. இல்லை 5000 பேருக்கு தான் அனுமதிட்டு இருக்காங்க. உள்ள உடலை பாஸ் இருக்குது ப்ரோ. பாஸ் இருக்குது, அதனால உள்ளே போயிடுவோம். உள்ளனா நாங்கள் வேறு வழியாக குதிச்சு போவோம் நாங்கள்லாம். அப்புறம் என்ன பண்ணோம் நம்ம தான். தளபதிக்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கும்? அது நீங்களே பார்ப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இல்லை, இந்த இடமே இருக்காது. பிளாஸ்டாக நடக்கும். நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ணுங்கள். என்ன நடக்குது பாருங்கள். ஒரு 8 மணிக்கெல்லாம் பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்க்கலாமா? பயங்கரமாக எதிர்பார்க்கலாம். இன்னும் இல்லை, 5000 பேர் தான் அலோடு விட்டுக்கிறாங்க. 5000 பேர் அலோடு இல்லை. யார் வேணால் வரலான்னா பாண்டிச்சேரியே இருக்காது இந்த இடத்துல. வேறு மாரி இருக்கும் பிளாஸ்டாக. எல்லாத்தையும் அடிச்சுன்னு வரைக்கிறாங்க. 5000 பேருக்கு அலோடு ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்குறேன். இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் மாநாடு நடந்துச்சுன்னா எல்லா அளவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஏன் இந்த ஆள் கட்சிக்கு மட்டும் 5000 பேர் தான் அலோடு கொடுக்குறாங்க? அதை சொல்லுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி வேறு கட்சி மாநாடு இங்கே நடந்திருக்காங்க. இங்கே எதுவும் நடந்ததில்லை ப்ரோ. ரோட்டில் நடக்குது. இப்போ ரோட் ஷோக்கு அலோடு கொடுக்க மாட்டுறாங்க. இதோ உள்ளே இங்கே தான் எக்ஸ்போவில் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கும் ஏன் 5000 பேர் கொடுக்குறேன்றாங்க. எல்லோரும் வரணும், விஜய் பார்க்கணும் ஆசைப்பட்றாங்கல்ல. இப்போ எங்கள்கிட்டலாம் பாஸ் இருக்குது, நாங்கள் வரோம். பாஸ் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் ரொம்ப தவறு ப்ரோ. பாண்டிச்சேரியில் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வச்சுருங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் வருது அப்படின்றனால அந்த ஒரு விதிமுறையை கொடுக்குறாங்க. அதான் ப்ரோ. எல்லாம் ஒரு நாள் ப்ரோ பார்க்க வராங்க. எதுவும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் போகிறாங்க. ஏதோ ஊரில் நடந்தனால இந்தமாரி 40 பேர் செத்துட்டாங்க. எல்லாம் சும்மா கதை. அவங்களே சொல்கிறது தான். என்னன்னா இப்போ 5000 பேர் மேலே அலோடு உள்ளே குத்தினா நல்லாயிருக்கும்ன்ற. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. 5000 பேருக்கு மேலே உள்ளே நிற்கிற அளவுக்கு இங்கே இந்த இடம் வசதியானதாக இருக்கும். வசதியான இருக்கும் ப்ரோ. அதுக்கு மேலேயே இருக்கும். பெரிய இடம் தான் இது.